அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஸோ நேராக இந்த வாரம் கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க எப்பி போல் கீழே டைம் ஸ்டாம்ப் காட்டுற அதை தட்டி நீங்கள் நேராக கதையை கேட்டுக்கலாம். இல்லை எப்பி போல் நான் பெண்ணாத்திரத்தை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டுட்டு அப்புறம் கதையை கேட்கலாம். சரிங்களா? ஸோ என்ன விஷயம்னா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நான் கதை போடுவேனான்னு சந்தேகம் தான். ஓகேவா? முன்னெச்சரிக்கையாக உங்ககிட்ட இப்போயே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வியூவர் ஒருத்தர் வந்து கிளைங்கில் இருக்கிற துப்பம் ஃபேக்ட்ரி, ஓகேவா, அதாவது மாவு ஃபேக்ட்ரி பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார். ஓகேவா? அதை பற்றி இன்னும் நான் நிறையா டீட்டெயில் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஃபேக்ட்ரி பற்றி கதை எதுவும் தெரிஞ்சுன்னா, இல்லை உங்களுக்கே அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் எதுவும் சம்பவம் நடந்துச்சுன்னா தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கான்டென்ட் கொஞ்சம் நிறையா கிடைக்கல, அதுக்காக தான். ஓகே, வாங்க நேரம் அந்த வாரம் கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் கதை சொன்னது ஒரு லேடி, ஆனால் அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. அதனால் நம்ம கொமெண்டர் சொன்ன ஒரு பேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சுபா இல்லைனா சுபா குட்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டு பேர் ஒரு வாரம் சொல்லணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கீழே காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம கதையோட ஹீரோயின் பேர் சுபா. சுபா யாருன்னா சிறும்பானில் இருக்கிற ஒருத்தவங்க. ஓகேவா? அவங்களுக்கு இந்த சம்பவம் எப்போ நினச்சுன்னா, அவங்க 6ஆம் ஆண்டு இயர் 6 படிச்சுட்டு இருந்தப்ப, அப்போ அவங்களுக்கு வயசு 12. ஓகேவா? ஸோ 6ஆம் ஆண்டுனாலே யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் இருக்கும்ல. ஓகே, யூபிஎஸ்ஆர்னு மலேசியாவில் இல்லாதவங்களுக்கு யூபிஎஸ்ஆர்னா பிரைமரி ஸ்கூல் முடிச்சுட்டு செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். நல்ல மார்க் எடுத்தால் நல்ல கிளாஸ் கிடைக்கும், வேர்ஸ்டான மார்க் எடுத்தால் பின்னாடி கிளாஸ் கிடைக்கும். அதாவது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டீல் பில்லிங் ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் ஸ்கூல் நிறைய இன்ஃபர்மேஷன் பில்லிங் கூட ஷேர் பண்ணிக்குவோம். வெளியேருந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்களாம் கூட்டு ஸ்கூலில் பேச வைப்பாங்க. பில்லிங்கில் ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போவாங்க, கேம்பிங் கூட்டு போவாங்க. செகண்டரி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்கூல் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சுபாவோட ஸ்கூல் அந்த வருஷம் ஒரு ட்ரிப் ஒன்று கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ட்ரிப் ப்ளஸ் கேம்பிங். ஸோ அந்த ட்ரிப் ஒரு 4 day 3 night உள்ள ட்ரிப். எங்கே போகிறதுக்கு பிளானிங்னா மலாக்கா. ஸோ சுபா என்ன தான் ரொம்ப நாளாக இருந்தாலும் அவங்க மலாக்காவுக்கு அவங்க லைஃப் டைமில் இந்த 12 வருஷம் டைம் பீரியடில் ஒரு வாட்டி கூட போனதே இல்லையா. ஸோ ஸ்கூலில் இந்த விஷயம் சொல்லிட்டாங்க. சுபா வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க. சுபாவோட அம்மாவுக்கு அவங்கள அனுப்புறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிள்ளை தனியாக அனுப்ப பிடிக்கல. ஏன்னா சுபா பற்றி சொல்லணும்னா, சுபா ஒன்லி டாட்டர். ஓகே, ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை. அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக வளர்த்துட்டாங்க. அதனால் அவங்க அப்பாவுக்கு சுபாவை அனுப்ப பிடிக்கல. இருந்தாலும் பிள்ளை ஆசையாக கேட்குது. அப்பாவும் இது வரைக்கும் கூப்பிட்டு போனதில்லை. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸோடு போனோன்னு ஆசையாக கேட்குதுன்ட்டுன்னு அனுப்பிடுறாங்க. ஸோ சுபா போய் அந்த ட்ரிப்புக்கான பேமெண்ட்லாம் கட்டினதுக்கப்புறம் பிள்ளைங்க என்ன திங்ஸ்லாம் எடுத்தோன்னு லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னு அந்த ட்ரிப் போகிற அந்த நாள் வருது. ஓகேவா? ஸோ ட்ரிப் போகிற அந்த நாள் வரப்போ சுபாவோட அப்பா அம்மா சுபாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறாங்க. சுபாவோட அம்மா அவங்க சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஓகேம்மா பார்த்து போமா, பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ட்ராவல் பீரியடில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தைங்க இவ்வளோ தான். ஆனால் அவங்க அப்பா எக்கச்சக்கமான அட்வைஸ். இது பண்ணிடாதா, அது பண்ணிடாதா, அங்கே போனால் இப்படி இருந்துக்கோ, இதை பார்த்து சாப்பிட்டுக்கோ, இவங்ககிட்ட பார்த்து பழகுன்னு அவ்வளோ அட்வைஸ். பொம்பளை பிள்ளை, ரொம்ப பாசமாக வளர்த்த பிள்ளைல, ரொம்ப சயாங். அதனால் அவங்க அப்பா எக்கச்சக்கமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் பிள்ளைங்க என்ஃபோன் எடுத்து வரலாம் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சுபாவோட வீட்டில் சுபாவோட அப்பா அம்மா தான் அந்த சமயத்தில் ஃபோன் வச்சுருந்துருக்காரு. அது கூட இந்த கதை எந்த டைம் பீரியடில் நடந்துச்சுன்னு சுபா சொல்ல. ஆனால் அவங்க அப்பா பார்த்த ஃபோன் ஃபோன்லேயே செங்கல் மாதிரி இருக்கும் தெரியுமா ஒரு ஃபோனு. ஓகேவா? காதுகிட்ட நம்ம எப்படி சொல்கிறோம்னா, நம்ம கையில் பாதி மாதிரி இருக்கும் அந்த ஃபோன் பார்க்க. அந்த மாதிரி கல் மாதிரியான ஃபோன் அவங்க அப்பா வச்சிருந்த ஃபோன். ஸோ அது சுபாக்கிட்ட கொடுத்து அனுப்ப முடியாது எப்படியும். ஸோ ஏதாச்சும் பப்ளிக் புத்துலேருந்து கால் பண்ணுறதுக்கு சுபாவோட அப்பா நிறைய ஷில்லிங் காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் நிறைய காசும் கொடுத்து அனுப்புகிறாங்க. பிள்ளை ட்ரிப்பில் போய் பாய்க்கிறதுக்கு, அதுக்கு வேணுன்றது வாங்கி சாப்பிட்றதுக்கு, எதுவும் சர்வீனியர்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கலாம் கொடுத்துட்டு சுபா போய் நல்லபடியாக ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து பஸ்ஸு கிளம்புது. ஸோ ஒரே ஒரு பஸ் தான் சுபா ஸ்கூல்லேருந்து கிளம்புறது. சிரம்பான்லேருந்து கிளம்பி மலாக்காக்கு போகிறாங்க. மலாக்காக்கு போகிறப்ப அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளம்புனப்ப மலாக்காலேருந்து அந்த ஏஃபமோசா மியூசியம், இந்த மாதிரி பழைய ஹிஸ்டரிக்கல் பிளேஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் இந்த முதல் நாள் ட்ரிப் முடிச்சுட்டு மலாக்காலே இருந்த ஒரு மோட்டலில் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு செகண்ட் டே மார்னிங் தாசே பீருவா பேர் அப்படி தான் நினைக்கிறேன். தாசே பீர் கேம்ப் தாசே பீருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அங்கே தான் இந்த கேம்பிங் லொக்கேஷன். அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டோன்னே ட்ராப் பண்ணுறப்ப இன்னும் 2 பஸ்ஸு வருது. ஓகேவா? அதாவது இன்னும் 2 ஸ்கூல் பிள்ளைங்க அந்த கேம்பிங் லொக்கேஷன் கலந்துக்கிறாங்க. அங்கே போய் இறங்கிட்டோன்னே டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி கேமெல்லாம் போகணும், அதாவது கேம்ப்லாம் எப்படி செட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நைட் டைமில் ஐஸ் பிரேக்கிங் செஷன் நடந்திருக்கு. ஏன்னா வேறு ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்துச்சுல. ஸோ ஒரு பிள்ளைங்களும் நல்லா மிங்கிள் ஆகிக்கிறதுக்கு ஐஸ் பிரேக்கிங் செஷன், அப்புறம் கேம்ப் ஃபயர் செக்ஷன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பிள்ளைங்களும் அவங்களோட டென்ட்டில் படுக்கிறதுக்கு போகிறாங்க. ஓகே, படுக்கிறப்ப சுபா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துலேருந்து வந்தவங்கனால அவங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ மிட் நைட், ஓகே, அவங்களுக்கு டைம் தெரில, மிட் நைட் அரௌண்ட் மேபி ஒரு 2 or 3 அந்த மாதிரியான டைம்லேருந்து கேம்ப்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரப்போ அந்த அன்றைக்கி டியூட்டி டீச்சர் முடிச்சிருந்துருக்காங்க. சுபா வரத்தை பார்த்தோன்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏமா தூங்கலை அப்படின்ட்டுன்னு பேசுகிறப்ப சுபா சொல்கிறாங்க, இல்லை டீச்சர் தூக்கம் வரலன்ட்டுன்னு.
டீச்சரும் சுபாவும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப வேற ஒரு ஸ்கூல் டீச்சரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப காட்டில் தூரத்துலேருந்து யாரோ ஓடி அந்த கேம்பிங் சைட்டு கிட்ட வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ டீச்சர் வந்து சொல்லிக்கிறாங்க, சுபா சின்ன பிள்ளை இருக்கிறனால அது ஒன்றும் இல்லை, இந்த காட்டில் வந்து சிங்கப்புலிலாம் எதுவும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் காட்டு பூனை இல்லை இந்த உடும்பு ஓனா அதெல்லாம் ஓனா கூட இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும், அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு டீச்சர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதாவது சுபா பயந்துடக்கூடாதுன்றதுக்கு இந்த மாதிரி கொண்டதிஷன் அங்கே ஓடி இருக்குது. கேம்பிங் சைட்டாக ஓடி வந்த சத்தம் மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்ல அது கொஞ்ச நேரம் சென்று காணா போச்சு. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சடனாக கேமை சுற்றி யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. டீச்சருங்களும் சுபா வந்து பயந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ சொல்லி டைவர்ட் பண்ணி கதையை மாற்றி பேசிட்டு படுக்க சொல்கிறாங்க. சுபாவும் அவங்க டென்ட்டுக்கு படுக்க போயிடுறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டாங்க. யாரோ சுபாவோட டென்ட்டை உரசுற சத்தம் கேட்டுருக்கு. ஓகே, ஏன்னா கேம்ப் வந்து பேசிக்காக துணியில் செஞ்சுருப்பாங்க, சரியா? ஸோ யாராச்சும் சொரண்டனா துணியில் யாரும் தேய்ச்சா சத்தம் கேட்கலாம், அந்த மாதிரி சத்தம் கேட்குது, கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஸோ சுபா தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. ஓகே, முழிச்சு அவங்க டீப் ஸ்லீப்பில் இருந்தனால ரொம்ப அப்படியே தூக்க கலக்கத்துலேருந்து பார்க்குறப்ப சுபாவோட டென்ட்டுக்கு வெளியே வந்து ஏதோ ஒரு பையன் நின்று அந்த டென்ட்டை சொரண்டிட்டு இருக்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் மேபி வேறு ஸ்கூல் பையன் ஏதாச்சும் வந்து டென்ட்டை சொரண்டிட்டு இருக்கலாம், இதுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம்னு சுபா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிக்கிட்டே திரும்பி மற்ற பிள்ளைங்களாம் முழிச்சிருக்கா என்னன்னு பார்க்குறாங்க. மற்ற பிள்ளைலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களை பார்த்து திரும்பி அந்த பையனை திரும்பி பார்க்குறப்ப அந்த பையன் அந்த டென்ட்டை சொரண்டிட்டு இருந்தாலும் அங்கேருந்து நவுந்து போகிறான். சரி, அவன் தான் கிளம்பிட்டானே, நம்ம திரும்பி தூங்கலான்னு சுபா வந்து திருப்பி தூங்க போகிறாங்க. ஸோ மறுநாள் பிள்ளைங்கள்லாம் முழிச்சதுக்கப்புறம் காலையிலேயே வந்து சின்னதாக ஒரு கவாட் என்னது மார்ச்சிங் செஷன் மாதிரிலாம் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கேம்பிங், அதாவது காட்டுக்குள்ளே போனால் எப்படி கேம்ப் லைஃப்லாம் வந்து வாழணும், எப்படி சமைக்கணும், காட்டிலேருந்து எந்த மாதிரி மரங்கள்லாம் வெட்டணும், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்டு அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருக்குன்னு சொன்னல, அந்த குளத்துல வந்து எப்படி கெனு ஓட்டணும், அந்த மாதிரி நிறைய செஷன்லாம் ஓடிட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலம் வந்து மலாக்காலேருந்து ஒன் ஆஃப் த டெம்பிளுக்கு வந்து போயிருக்காங்க. சுபா வந்து அந்த டெம்பிளோட பேர் என்கிட்ட சொல்லலை, சொன்னால் வந்து ஆளுங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சொன்னாங்க. ஆனால் சுபா வந்து ஒரு சில க்ளூ கொடுத்தாங்க, வேணும்னா உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்களேன் அப்படின்னு. யாராச்சும் நீங்கள் மலாக்காவில் இருக்கிறவங்க அந்த கதை கேட்டிங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்களேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேவா, அந்த கோயிலை சுற்றி காடுங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, இவங்க சொன்ன இந்த க்ளூ வச்சு நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அம்மன் டெம்பிள் நினைக்கிறேன், மலாக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த அம்மன் டெம்பிள் நினைக்கிறேன். ஆனால் அந்த டெம்பிள் வந்து அவங்க தங்கின அந்த கேம்பிங் சைட்லேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டெம்பிள் வந்துச்சுன்னு சுபா சொன்னாங்க. ஓகேவா, ஸோ டெம்பிளில் போயிட்டோன்னா பஸ் எல்லாம் டெம்பிளில் பார்க் பண்ணிட்டு 3 பஸ் போய் பார்க் பண்ணுது. பார்க் பண்ணிட்டோன்னா சுபா இறங்கி வந்துட்டு வெளியே நிற்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் கால் கழுவிட்டு டெம்பிளுக்குள்ளே போகிறப்ப சுபா மட்டும் வெளியே நின்றுருக்காங்க. அப்போ டீச்சர் கேட்குறப்ப அப்போ தான் சுபான்னு சொல்கிறாங்க, சுபாவுக்கு வந்து அந்த டைமில் பீரியட், ஸோ அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் வந்து சுபா வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஹட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஓகே, ஒரு பொண்டு மாதிரி ஒன்று இருந்திருக்கு, அங்கே உட்கார வைக்கிறாங்க. சுபா மட்டும் இல்லை, சுபா ஸ்கூல்லேருந்து இறங்கின பஸ்ஸில் சுபா மட்டும் வெளியே உட்காராங்க. இன்னும் 2 பஸ் வந்துச்சுல, அங்கேருந்து இன்னொரு 3 பிள்ளைங்க இதே மாதிரி டெம்பிளுக்குள்ளே போக முடியாத காரணத்தினால சுபா உட்காந்து அந்த அதே ஹட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா, ஹட்டில் வந்து மற்ற பிள்ளைங்களாம் உட்காந்துட்டோன்னா சுபா வந்து மற்றவங்ககிட்டலாம் சிரிச்சு பேசலை. ஏன்னா சுபாவோட கேரக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்ககிட்ட மிங்கலாக வருங்கல்ல. அதுவும் இல்லாமல் வேறு ஸ்கூல் பிள்ளைங்க பேசி பழகி என்ன பயன் இருக்குது, ஆளுக்கு ஒரு மூளைக்கு எப்படியும் காணாதான் போகிறாங்க. அதனால் சுபா வந்து காட்டை பார்த்த மாதிரி, ஓகே டெம்பிள் பார்த்த மாதிரி இல்லை, வெளியே காடு இருக்குன்னு சொன்னால அந்த காட்டை பார்த்த மாதிரி உட்காடுறாங்க. அவங்க சொன்னாங்க அந்த சீன் அவங்க மைண்டில் வந்து இன்னும் மைண்ட்லேயே இருக்குது, ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சான். யோசிச்சு பாருங்கள், நைட் டைமில் அப்படியே விண்டியாக இருக்கிற ஒரு காட்டு ஓரமா கொஞ்சமாக தூரத்தில் இருக்கிற கோயிலோட என்ன சொல்கிறது மந்திர சத்தம், மணி அடிக்கிற சத்தம், அப்புறம் காட்டில் இருக்கிற அந்த பூச்சிங்கெலாம் போடுற சத்தம், நிலா வெளிச்சம் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த மாரி இவங்க ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா சுபா லைஃப் டைமில் அந்த மாதிரி ஒரு சீன் நடந்ததே இல்லை. ஏன்னா அப்பா அம்மா கூட எங்கே போனாலும் அப்பா அம்மா கூட தான் போகிறது, அப்பா அம்மா இல்லைன்னா வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி காடு இயற்கை சம்மந்தப்பட்டலாம் ரொம்ப 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 ரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரசிச்சுக்கிட்டு அந்த இயற்கையை பார்த்துட்டு இருக்கிற தூரத்துலேருந்து என்ன சொல்லிட்டு லைட் பூச்சி மினி பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டைம்லேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காடை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப முதல் நாள் நைட் வந்து சுபா இருந்த அந்த கேம்ப் சைட்லேருந்து என்னமோ ஒன்று ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, அதே மாதிரி சத்தம் திருப்பியும் அந்த காட்டுக்கிட்ட கேட்டிருக்கு. ஓகேவா, இந்த வாட்டி சுபா வந்து நோட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த அன்றைக்கி சத்தம் கேட்டப்போ எந்த ஒரு விஷயமும் அவங்க கண்ணில் படலை. இன்றைக்கி வந்து அந்த காட்டை உத்து பார்க்குறாங்க, என்னடா ஓடி வருது பார்த்துரும், இன்றைக்காவது பார்த்துரும். டீச்சர் வந்து காட்டு பூனை என்னென்னமோ சொன்னாங்களே, என்ன தான் ஓடி வருதுன்னு பார்க்கலன்னு தூரத்தில் அந்த காட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஓடிட்டு இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னல, அவங்க வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்க. தூரத்தில் ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கிட்ட என்னமோ ஒன்று ஓடுது. ஓகேவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தூரத்தில் ஓரத்தை பார்க்குறப்ப இந்த டீச்சர் சொன்னாங்களே என்னது காட்டு பூனை அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு கண்ணுக்குட்டி உயரத்தில் ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உருவம் தான் வந்து ஒரு மரத்துக்கும் தாவி இருக்குது. தாவலை தரையில் வந்து ஓடி இருக்குது, மரம் வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஓடிட்டு இந்த மிருகம் அப்படியே ஓடி 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 ஒரு மரமாக தாண்டி 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 இந்த கோயில்கிட்ட அப்படியே நோக்கி வந்திருக்கு. கிட்ட வர வர சுபா நோட் பண்ணுறாங்க, அந்த மிருகம் வந்து
ஆல்மோஸ்ட் குரங்கு இருந்தால் எப்படி இருக்கும் குரங்கு. ஸோ அந்த குரங்கோட ஃபிகர் கொண்ட ஒரு உருவம். ஓகேவா, அதாவது கால் இருக்குது, கை இருக்குது. அந்த கால் வந்து ஓடுறப்ப கை வந்து தரையில் ஊனி ஊனி ஓடுறது. அதாவது இந்த குரங்கு சிம்பான்சிலாம் ஓடினா வந்து தரையில் ஓடலாம், அந்த மாதிரியான ஒரு மோஷனில் தான் வந்து அந்த உருவம் வந்து ஓடி இருக்கிறத சுபா நோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சுபா வந்து யோசிக்கிறாங்க, என்ன மிருகமாக அது இருக்கும். ஏன்னா சுபா லைஃப்பில் இது வரைக்கும் காட்டில் நேராக போய் நின்று ஒரு மிருகத்தை இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஜூவில் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பார்த்ததில்ல. என்ன மிருகமாக இருக்கும்னு பார்த்துருக்காங்க. சரி, குரங்கா இருந்தால் என்ன குரங்கு, என்ன ஜெனிஸ் குரங்கு, இது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒன்று நோட் பண்ணுறாங்க. கிட்ட வருதில்ல அந்த உருவம் தான், ஒரு மரம் கிட்ட தாவி 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 ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருதில்ல. ஒளிஞ்சுன்னு சொல்கிறல, அது ஏன் அது சுபா அது சொன்னாங்க. ஒளிஞ்சுனா அந்த மிருகம் மாதிரி ஒன்று போதில்ல, ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு கோயிலில் இருக்கிற சுபா, கோயில்கிட்ட இருக்கிற சுபாவை பார்க்குற மாதிரி ஒளிஞ்சி தான் வருதான். ஓடி போய் ஒரு மரத்து பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்க்குது, அப்புறம் இன்னொரு மரத்துக்கிட்ட ஓடி போய் நின்று ஒளிஞ்சு பார்க்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த மிருகம் அந்த மிருகம் இல்லை அந்த திங் வந்து கோயில்கிட்ட நோக்கி வர 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 சுபா வந்து நோட் பண்ணுறாங்க. அதாவது அந்த கிட்ட வருது அந்த ஜந்து, அது வந்து பச்சை கலரில் இருந்திருக்கு. ஓகேவா, பச்சை கலரில் இருந்திருக்கு. அது உடம்புல ஒரு முடி இல்லை. குரங்கா இருந்தால் மோஸ்ட்லி குரங்கு உடம்புலாம் ஃபுல்லாக முடியாதான் இருக்கணும். இது வந்து முடியே இல்லை, அப்படியே லீச்சினா இருக்குது. லீச்சின்னா என்ன சொத்து, வளவலன்னு இருக்குது, மொட்டையாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. அப்படியே கிட்ட வர வர சுபா ஒன்று நோட் பண்ணுறாங்க. அதோட கண்ணு கொண்டு அவங்க ஒப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதோட கண் வந்து நீல கலரில் இருந்திருக்கு. நீல கலர் கண்ணோட நம்ம கண்ணு நல்லா போட்டு தேய்ச்சிட்டா வந்து கண்ணு ரெட்டிஷாக இல்லை, அந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அவங்க கண் வரைக்கும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்றப்ப அந்த உருவம் வந்து கோயில்கிட்ட அவளுக்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்ணு நல்லா பெரிய கண்ணாக இருக்குது அந்த உருவத்துக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அதோட காது வந்து பாயிண்டி, கூராக இருந்திருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. இது என்னடா ஜெனிஸ் குரங்கு வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சுபா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சுபா மைனுக்கு ஒரு சில கதைகள் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது அதெல்லாம் பிள்ளைங்க பேசியிருப்பாங்க தானே, இந்த தோயோல். தோயோல்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த தோயோல் பற்றின விஷயங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறப்ப கேட்டது வந்து ஞாபகத்துக்கு வருது. தோயோல் வந்து பச்சை கலரில் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் அவங்க மைனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இது தோயோலாக இருக்குமோ, இல்லை ஏதாச்சும் குரங்கா இருக்குமோ, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பின்னாடி இருக்கிற பிள்ளைங்களும் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க. அதுவும் வந்து பார்க்குதுங்க. பார்த்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு நடுவில் வந்து பேசிக்கிதுங்க, என்ன இது வித்தியாசமாக இருக்கே. ஒரு பிள்ளை சொல்லுது இது பேய், இன்னொரு பிள்ளை சொல்லுது இல்லை இது குரங்கு, இன்னொரு பிள்ளை சொல்லுது இல்லை இது தோயில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கிற சுபா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப மரத்துக்கு மரம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுல அந்த உருவம். சடனாக சுபாவை பார்த்த மாதிரி சுபாவை பார்த்த மாதிரி சுபாவுக்கு நேராக எகிரி குதிச்சு உட்காருது. ஸ்குவாட் பொசிஷனில் உட்காருது. அதாவது சுபாவுக்கு ஆப்போசிட் பார்த்த மாதிரி சுபா பார்க்குறாங்களே. அதாவது அந்த உருவத்தோட பின்புறத்தை காமிச்ச மாதிரி ஸ்குவாட் பண்ணி உட்காது. ஸ்குவாட்னா வந்து எப்படி சொல்கிறது, தமிழ் என்ன வார்த்தை சொல்கிறது, எஸ் அந்த டாய்லெட்டில் வந்து கீழே உட்கார ஜெனிஸ் டாய்லெட் இருக்குல்ல, அந்த பொசிஷன் தான் ஸ்குவாட் பொசிஷன். இன்கேஸ் உங்கள் யாருக்கும் தெரியலண்ணா அதான். ஓகேவா, ஸோ ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கு. அதாவது சுபா வந்து அந்த உருவத்தை பார்க்க முடியுது, ஆனால் அதோட மண்டை முதுகு அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சுபாவுக்கு வந்து குரங்கா இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களாம் பிள்ளைங்களாம் பேசுறதுலாம் காதில் உள்ளதெல்லாம் பேயாக இருந்துச்சுன்னா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி தோயிலாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறப்ப அவங்க உடம்புலாம் செலுத்துருச்சு. சுபாவுக்கு கன்ஃபியூஸாகவும் இருந்திருக்கு, அதே சமயத்தில் பயமாகவும் இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப பிள்ளைங்களோட முணுமுணுப்பு காதில் கேட்டுக்கிட்டு என்ன உருவம்னு அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்குவாட் பொசிஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்த மாதிரி தானே அந்த உருவம் உட்காந்துருந்துச்சு. தவுக்கில் குதிக்கிற மாதிரி அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டே ஸ்குவாட் பொசிஷன்லேயே குதிச்சு சுபாவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி உட்காருது. ஓகேவா, இவ்வளோ நேரம் அது வந்து மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தப்போ கூட சுபாவுக்கு வந்து அந்த கண், நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அடையாளம்லாம் கிளியராக தெரில. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி உட்கார்றப்ப முன்னே நான் சொன்ன அந்த அடையாளம்லாம் அப்போ தான் சுபா வந்து நல்லா கிளியராக பார்த்துருக்காங்க. அந்த உருவத்தோட எக்ஸாக்ட் அடையாளம் சொல்லணும்னா, ஒரு 7-8 வயசு பையன், மொட்டையாக இருக்கிற ஒரு பையன் பச்சை கலர் உருவத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ சின்ன ஆம்பளை பையன், பச்சை கலர் உருவம், மொட்டையாக இருக்குது, சோப்பு கலர், நீல கலர் கண்ணு ஆனால் ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் சுபா பார்த்துட்டு இருக்கிறப்ப பிள்ளைங்கள்லாம் பின்னாடி வந்து முணுமுணுத்துட்டு இருந்துச்சுங்களே, எல்லாம் கூச்சல் போட ஆரம்பிச்சிருச்சுங்க, பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து ஓடி போய் டீச்சரும் கூப்பிட்டு போச்சுங்க. சுபா அப்படியே உத்து அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஸ்குவாட் பொசிஷனில் இருந்த அந்த உருவம், ஓகேவா, தோயோல்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோயோல்ன்றது ஏஞ்சி நிற்குது. சுபா உடம்புலாம் செலுத்துருச்சு. உட்காந்து இவளையும் பார்த்துட்டு இருந்த சுபா இப்போ ஏஞ்சி நிற்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு பயம், எங்கடா அது ஓடிக்கிட்ட வந்துச்சுன்னா என்ன செய்யுதுன்னு பயத்துலேருந்து அது நம்மளை நோக்கி ஓடி வந்துச்சுன்னா நம்ம கோயில் நோக்கி ஓடணுன்றதுக்கு ரெடியாக ஏஞ்சி நிற்கிறப்ப பிள்ளைங்கள்லாம் ஆல்ரெடி பயந்துருச்சுல, ஆல்ரெடி கூச்சல் ஆச்சுல. ஒரு சில பிள்ளைங்க வேறு டீச்சரை கூப்பிட்டு போச்சிங்களா, டீச்சரும் வராங்களே. ஸோ இதெல்லாம் அந்த தோயில் பார்த்துருச்சா என்னன்னு தெரில. திரும்பி காட்டை பார்த்த மாதிரி நின்று வேகமாக ஓடிடுச்சு. ஓடிக்கிட்டே ஒரு கட்டத்தில் வந்து ஓடி அப்படியே போய் அப்படியே மறைஞ்சிருச்சு. எங்கே ஓடுனுச்சு, எப்படி மறைஞ்சி எதுவுமே சுபாக்கு தெரில.
ஆனால் சுபா வந்து அது ஓடின டைரெக்ஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இது என்னது, இது ஏன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்குது, யார் இந்த பையன், ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான், எங்கே ஓடி போனால், எப்படி மறைஞ்சு, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அது ஓடி போன அந்த டைரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறப்ப யாரோ சுபாவை கூப்பிட்ற மாதிரி சத்தம் அவங்க காதில் விழுந்திருக்கு. ஓகே, எப்படின்னா சுபா சுபா ஐயோ ஓகே சுபா சுபா ஏஞ்சிரிங்கம்மா, இந்த மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. ஓகேவா, சுபா அந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலி மயங்கிட்டாங்க. ஆனால் கண்ணு திறந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, ஓகே அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க சுய நினைவில் இல்லை. டீச்சர்ஸ்லாம் தட்டி சுபாவை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் சுபா வந்து சிடாராக வராங்க, தெளிவாக வராங்க. ஓகேவா, தெளிவாகி என்னாச்சு ஏதாச்சுன்னு டீச்சர்ஸ்லாம் கேட்குறப்ப டீச்சர்ஸ் கிட்ட நேரம் இந்த மாதிரி உருவம் வந்துச்சு அதெல்லாம் சொல்லலை சுபா. ஏன்னா சுபாவை பொறுத்த வரைக்கும் அது ஓடுனுச்சுல, இருந்தாலும் கிட்டத்தில் தானே எங்கேயோ இருக்குது, நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுச்சுன்னா அது குரங்கா இருந்தால் பரவாயில்ல, இந்த பேய் இந்த அமானுஷ்யம் அந்த மாதிரி விஷயமா இருந்துச்சுன்னான்னு சுபா எதுவுமே டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலை. இல்லை என்னமோ ஒன்று வந்துச்சு பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு சுபா சொல்கிறாங்க. மற்ற பிள்ளைங்களும் சொல்லுது, ஆமாம் ஒரு உருவம் வந்துச்சு, பச்சை கலர் இருந்துச்சு, எங்களை பார்த்து செப்பெல்லாம் சொல்கிறப்ப டீச்சர்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து தண்ணி தெரிச்சு. ஓகே, சுபாவை வந்து டீச்சர் வந்து தட்டி எழுப்புனாங்களா, எழுப்புறப்ப ஏஞ்சிக்கல சுபா, ஆக்சுவலி தண்ணி தான் தெரிச்சிருக்காங்க, தண்ணி கோயிலோட தீர்த்தத்தை தெரிச்சு தான் எழுப்பியிருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து தெளிஞ்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ எல்லா பிள்ளைங்களும் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியலனாலும் டீச்சர்ஸ் வந்து திருநூறுலாம் எடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு வச்சு விட்ருக்காங்க. திருநூறுலாம் வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து எல்லாம் ஓகேவா இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றி திருப்பி அந்த கேம்பிங் சைட் போகிறாங்க. ஓகேவா, கேம்பிங் சைட் போயிட்டோன்னே சுபா வந்து நேராக வந்து டீச்சரோட ஃபோன் எடுத்து டீச்சர்கிட்ட ஃபோன் கேட்டு ஃபோன் எடுத்து அப்பா அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலை, இந்த மாதிரி என்னமோ பார்த்து எனக்கு பயமாக இருக்கும் வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சொல்லிட்டோன்னே அவங்க அப்பா யோசிக்கலாம், ஆன் த ஸ்பாட் சிரமாலேருந்து கிளம்பி பிள்ளையோட கேம்பிங் சைட் போயிருக்காங்க. ஓகே, இட்ஸ் அ லாங் ஜேர்னி, பட் இருந்தாலும் சுபா அப்பா அம்மா போயிருக்காங்க. பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அப்படி தான் சொல்லி ஆறுதலாம் படுத்தலை, இது இப்போவே வரமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிளம்பி நேராக வந்து அந்த கேம்பிங் சைட் வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சுபா அங்கேருந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஓகேவா, போகிறப்ப வீட்டுக்கு போகிற அந்த ஜேர்னி டைமில் வந்து சுபா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கேம்பிங் சைடில் ஃபர்ஸ்ட் டே நைட்டில் நடந்த விஷயத்தெல்லாம், அந்த சத்தம் கேட்டது, கேம்ப் கிட்ட எவனோ வந்து உரசுனது, இந்த டெம்பிளுக்கு போனது, இந்த மாதிரி உருவம் ஏதோ ஒளிஞ்சு வந்தது, கிட்ட வரப்போ அது எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சொல்கிறப்ப சுபாவோட அப்பா வந்து அப்போ தான் ஒன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ சொல்கிறத பார்க்குறப்ப எனக்கு வந்து தோயல்னு தோணுதுமா, தோயல் தான் இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி பச்சை கலரில் இருக்கும், மொட்டையாக இருக்கும், சின்ன பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஃபிகரில் இருக்கும், காதெல்லாம் கூறாக இருக்கும், நீ சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எக்ஸாக்டாக ஒரு தோயலை வர்ணித்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். தோயல் வந்து ஒன்றும் இல்லைம்மா, அது நம்மளை வந்து ஹர்ட்லாம் பண்ணாது, அது வந்து மோஸ்ட்லி வந்து தோயல் வந்து யாராச்சும் வளர்ப்பாங்க, வளர்த்து அவங்களுக்கு என்னெல்லாம் காரியம் நடக்கணுமோ அதை வச்சு செஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு தேவைப்பட்ட துணிமணி திருடுறது, மோஸ்ட்லி காசு திருட பாய்ப்பாங்க. ஓகேவா, காசு திருட பாய்ப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் திருடுறது, அந்த மாதிரிலாம் இந்த தோயல் வச்சு செஞ்சுக்குவாங்க. தோயல் இருக்கிற பழக்கம் என்னென்னா 10 வழி திருடினா 10 வழி மட்டும் தான் திருடும், 50 வழி எடுக்கவே இருக்காது, அந்த மாதிரியானது தான் வந்து தோயல். ஓகேவா, இதை டிஸ்கஷன் ஓட்டுக்கிறப்ப அப்போ தான் சுபாமா எனக்கு வந்து ஒரு ஞாபகத்துக்கு வருது, அப்பா அம்மா போகிறப்ப காசு கொடுத்து அனுப்புனாங்களே இந்த பப்ளிக் பூத்துக்கெலாம் போய் அடிக்கிறதுக்கு, கிஃப்ட்லாம் வாங்கிறதுக்கு, அவங்க பேக் திறந்து அவங்க வாலெட்டில் வந்து செக் பண்ணுறாங்க. சுபாவோட வாலெட் க்ளீன், கோசம், 0, ஒரு காசு கூட அந்த வாலெட்லேருந்து இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து சுபா 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அந்த அன்றைக்கி கேம்ப் சைட்டில் வந்தது, கோயில் அவங்க பார்த்தது எல்லாம் தோயூர். கேம்ப் சைட்லேருந்து அவங்க கூடயே வந்துச்சா இல்லை கேம்ப் சைடில் இருந்தது வேறு எதுவுமா, ஆனால் கோயிலில் பார்த்தது வந்து அந்த கோயில்லாம் கோயில் இல்லை, சாரி, கோயிலுக்கு வெளியே இந்த காட்டுக்கிட்ட பார்த்தது வந்து 100% தோயூர் தான். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இவங்க சொன்ன அங்காடி எழுத்த வச்சு அப்பா சொன்னது நடந்தது, இந்த காசு திருட்டு போனது, இதெல்லாம் வச்சு ஓகே அவங்க அங்கே பார்த்தது வந்து தோய்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சுபா அப்பா அம்மா அப்படி இப்படின்னு நல்லபடியாக சுபா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுநாளே அவங்களோட கம்பவுண்டில் இருந்த என்ன சொல்லிட்டு அவங்களோட கம்பத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சுபாவை வந்து மந்திரிச்சிருக்காங்க. ஓகே, மந்திரிச்சு, ஏன்னா அது பேய் இல்லை, கன்ஃபார்ம் தொழில் தான், இருந்தாலும் வந்து சுபாவுக்கு வந்து எந்த ஒரு தப்பான விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்துடக்கூடாதுன்றதுக்கு, ஃப்யூச்சரில் நல்லா சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரேயர் மாதிரி செஞ்சுருக்காங்க சுபாவுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ சுபா ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ண நேம், அந்த லேடி சொன்ன கதையை தான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த வாரம் வந்து பெரிய அட்வைஸ்லாம் இல்லை, தோய்வல்ன்றது உண்மையாகவே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா, மலேசியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையை கேட்டுருக்கலாம். இதே வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இந்த கதையை கேட்டுருந்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு பாப்புலரான பேய் லிஸ்ட்லேருந்து தோயலும் இருக்கும். ஓகேவா, தோயல் வந்து மோஸ்ட்லி எல்லாம் வீட்டில் என்னத்துக்கு பாய்ப்பாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மற்றவங்க வீட்டில் போய் திருடுறதுக்கு, அவங்க நினைக்கிற காரியத்தை வந்து சாதிச்சுக்கிறதுக்காக வந்து இந்த தோயல்லாம் பாய்ப்பாங்க. ஓகேவா, வேணா ஒரு எபிசோட் தோயலுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி இந்த தோயல்லாம் என்ன ஏது அதை எப்படி வளர்ப்பாங்க அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த தோயல் பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபோ சொல்லணும்னா, மலேஸ் மோஸ்ட்லி இது வளர்ப்பாங்க. ஓகேவா, கம்பத்து ஏரியாவில். ஓகேவா,
அவங்க வளர்க்குறவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கொட்டாய் ஒன்று இருக்கும். கொட்டாய்னா கேஜ், ஓகேவா? நம்ம என்ன ஆட்டு கொட்டாய், இந்த நாயெலாம் அடைச்சி வைக்கிற கொட்டாய் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கொட்டாய் வந்து எப்பயும் கோசமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட நெய்பர் வீட்லேருந்து இந்த மாதிரி எம்டியான ஒரு கொட்டாய் கேஜ் ஒன்று இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது கோசமாக தான் இருக்குது, அவங்க அதை எடுத்த மாதிரி இல்லைன்னா 100% அவங்க தொழில் வரக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி, உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபோன் நம்பரில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பாய்.